ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன ஒரு மினி விலாக் பார்க்கலாமா? இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா, இந்த குட்டி பட்டாணிக்கு தான் ஊசி போட போகிறோம். ஊசி போட போகிறதே தெரியாமல் சிரிச்சிட்ருக்கேன் பார்த்தீங்களா? இந்த ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குன்னா வடமதுரையில் தான் இருக்குது. எத்தனை பேர் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிருக்கீங்க எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். சண்டேங்கிறனால அவ்வளோக்கு க்ரௌட் இல்லைங்க. அப்புறம் நாங்களும் போகணுன்னு என்ட்ரி பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். வெயிட் பண்ண 5 மினிட்ஸில் அவங்க வேக்சின் போட கூப்பிட்டாங்க. அப்புறம் நாங்களும் வேக்சின் போட உள்ளே போயிட்டோம். ஒரு வழியாக ஊசியெல்லாம் போட்டு அவனை சமாதானப்படுத்திட்டு அப்புறம் குட்டி பட்டாணியோட அப்பா கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க கூட பேசிவிட்டு அதுக்கப்புறம் மெக்டொனால்ட்ஸ் தான் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் நானும் அக்காவும். அது எங்கே இருக்குன்னா வடமதுரை மேட்டுப்பாளையம் போகிற ரோடு ரைட் சைடில் தான் இருக்குது. சரி, ஓகே, நம்ம சாப்பிட்டு வீட்டுக்கு போகலாமேன்னு சொல்லிட்டு நாங்களும் வந்துவிட்டோம். அங்கே ஆம்பியன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. அங்கே நான் ஃபஸ்ட் டைம் தான் வந்திருந்தேன். அங்கே வந்தோடனே குட்டி பட்டாணிக்கு ஒரே ஜாலி. அவனுக்கு அங்கே கேப் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் அந்த கேப்பில் அவனுக்கு போட்டு விட்டுட்டு கொஞ்சம் அவனாச்சும் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் அவனுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு அந்த கேப்பே. அப்புறம் அங்கே இருக்க லைட்ஸ்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் ஜாலியாக இருந்தான் தம்பி, விளாண்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஸ்டாஃப் அவனை வாங்கிட்டாங்க. ரொம்ப நேரம் அவங்க தான் வச்சுருந்தாங்க. நாங்கள் கிளம்புற வரைக்குமே அவன் அவங்க கூட தான் இருந்தான். நாங்கள் வந்ததே அவன் மறந்துட்டு ஜாலியாக அவங்க கூட விளாண்டுருந்தான். இப்போ நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்துருச்சு. நான் வீடியோ எடுக்கிறதுக்கு ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டேன். இப்போ நாங்கள் சாப்பிடும்போது கூட அவங்க கூட தான் அவன் விளாண்டுருந்தான். அப்புறம் ஓகே சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். அப்புறம் நாங்கள் போனோன்னே எங்கள் ஊர் பஸ் வந்துருச்சு. அப்புறம் நாங்களும் ஏறிட்டோம். எனக்கு இந்த பஸ்ஸு பார்த்தோன்னே எங்கள் அப்பா ஞாபகம் தான் வந்துச்சு. ஏன்னா நாங்கள் சின்னதாக இருக்கும்போது எங்கள் அப்பா இந்த பஸ் ஓட்டிகிட்டு இருந்தார், A26A.